ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ரோமர் 12:16 பின்பகுதி. பாருங்கள், நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், ஒருவரோட சகோதர ஸ்நேகத்தில் பட்சமாயிருங்கள், ஒருவர் ஒரு கனம் பண்ணல முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அனலாயிருங்கள், ஆவியிலே கர்த்தர் ஊழியம் செய்யுங்கள் எல்லாம் சொல்லிட்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்றாமல் சபையாதிருங்கள், சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடைய அழுங்கள், ஒருவரோடு ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அதுதான் இன்றைய தினத்தில் தியான வசனமாய் காணப்படுது. பாருங்கள், இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கு, நீங்கள் வாசித்து பாருங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத. இந்த இடத்துல தியான வசனம் மேட்டிமையானவைகளை சிந்திக்காமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குகள். அப்படின்னா என்னென்னா, உங்களை குறித்தே நீங்கள் ரொம்ப மேட்டுமையாக பெருமையாக அப்படிலாம் நீங்கள் நினைக்க கூட சிந்திக்க கூட கூடாது, சரியா? அப்படிலாம் இருந்து தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லும்போது, தாழ்மையுள்ளவர்களோடு அன்புடன் பழகுங்கள் அப்படின்னு அர்த்தம். அன்புடன் உதவி செய்யுங்கள், அவங்கள அற்பமாக எண்ணாதீங்க, அவங்களோட அன்புடன் இணங்குங்கள், பழகுங்கள். இணங்குகள்லாம் பழகுங்கள் என்று அர்த்தம்னு போடப்பட்டிருக்கு. நம்மை விட தாழ்வான நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அன்புடன் பழகி அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்லாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி அநேக இடங்களே ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் நடக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவம் பார்க்குறோம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யமானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று அப்படின்னு சொல்லி. பின்பு தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யனும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது அவன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் பார்க்குறான். அந்த ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் பார்க்குறான். ஐயோ தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி நான் இந்த பாதாளத்தில் கிடக்கிறேன், லாசருவின் விரலின் நுனியில் கொஞ்சம் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்றான். அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, மகனே, நீ பூமியிலே உயிரிழந்த நாட்கள்லாம் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்கிறாங்க. மீதி கதெல்லாம் மீதி சம்பவம்லாம் நமக்கு தெரியும். இது ஆண்டவர் இந்த ஒரு ஓமையை அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம நன்மை தீமை செய்தது தகுந்த விதமாக நமக்கு நியாய தீர்ப்பு அளிக்கப்படும் சொல்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறாரு, இதை சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அந்த ஏழ்மையானவனை தாழ்மையுள்ளவனை அவன் நோக்கி பார்த்துருந்தான்னு வச்சுங்க, அவனை தாண்டி தான் வீட்டுக்குள்ளே போவான், அவனை தாண்டி தான் வெளியில் வருவான், அவனுக்கு ஏதாவது நன்மையை செஞ்சுருக்கலாம். அந்த மேசையில் உள்ள துணிக்கைகள்லாம் தொடச்சி கிடச்சி கொண்டு வெளியில் போடுறாங்க இல்லையா, அதை தின்றதுக்கு கூட அவன் ஆசையாக இருந்தான். அது கூட அவனுக்கு சரியான முறையில் கிடைக்கல. தரித்திரன் ரொம்ப வேதனைப்படுறான், பூமியில் இருக்கும்போது ரொம்ப வேதனைப்படுறான். ஆனால் ஐஸ்வர்யமானவன் என்ன பண்ணுறான், சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான், நல்ல சுகபோகமாய் வாழ்ந்து வந்தான். அதனால் இப்போ சொன்ன வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் தாழ்மையாய் இருக்கிறவர்களுக்கு, தாழ்நிலையில் இருப்பவர்களை அன்புடன் நேசித்து பழகுகிறவர்களாய் இணங்குகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி இணங்கும் போது பரலோக ராஜ்யத்தில் நமக்கு சிறப்பான ஒரு பங்கு உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஏழையின் போது தாழ்மையாக இருக்கிறவங்க, ரொம்ப தாழ்நிலையில் இருக்கிறவங்களோட அன்போடு பழகும்போது கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு நாம் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை,
சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா கர்த்தாவே, நாங்கள் தாழ்மை உள்ளவர்களிடம் ஆண்டவரே, தாழ்நிலையில் இருப்பவரிடம் அன்போடு பழக கிருபை செய்ய. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி நாங்களே எங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடி தாழ்மையோடு நடந்து கொள்ளவும், தாழ்நிலையில் இருப்பவர்களோடு அன்போடு பழகவும், அதன் மூலமாக கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் அப்போஸ்தலனாகிய பவுலின் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயுவும் அவர் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ரோமர் 16 அதிகாரம் 21. இன்றைய கேள்வி: யாருடைய சித்தத்தினாலே யாருக்கு அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் யார்? யாருடைய சித்தத்தினாலே யாருக்கு அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் யார்?